ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். இது ஒரு மினி மெட்டீரியல். இது எனக்கு ஒரு பையன் தான் ஃபார்வர்ட் பண்ணால், பட் சூப்பராக இருந்துச்சு. நிறைய மினி மெட்டீரியல் பார்த்தேன், இது நல்லா இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செயலு, உரைநடை, இலக்கணம், குருவினா, அதாவது செயலு, உரைநடை, இலக்கணத்தோ குருவினா, சிறுவினா, நெடுவினா, மனப்பாடம் எல்லாமே இருக்குது. இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், 7 to 14 இருக்கு இல்லையா, அந்த 7 × 2 14 மதிப்பு இலக்கண மொழிபெயர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தனியாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. 4 × 3 12 செக்ஷன் இலக்கணம் மொழிபெயர்ச்சி சொல்கிறாங்க. அணி, திணை, துறை, நயம்பாடுதல், அதுவும் பக்காவாக ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு வீக் ஸ்டூடெண்ட் கூட நல்லபடியாக படித்து மார்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு மனநமெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். ஒரு குருவினா, சிறுவினாவும் ஈஸியாக இருக்குது. நெடுவினா மட்டும் இந்த பிடிஎஃப்ல இல்லை, நான் உங்களுக்கு அது தனி பிடிஎஃப்பில் தரேன், அதுவும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். எனக்கு கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து கட்டாயமாக ஜாயின் பண்ணுங்கள் எனக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் வந்து பாருங்கள், 1 மார்க் புக் பேக்கோடது கொடுத்துருக்குறாங்க, இயல் 1ஓடது. ஸோ இந்த இயல் 1ஓட 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இயல் 1ஓட 2 மார்க். ஸோ இந்த 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மதிப்பெண். அப்போ இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால், நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோமா இல்லையா, 90க்கு 90 ஒரு வீடியோ போட்டுருக்கலாம், அதை பார்த்து கம்பேரிசன் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லையா, சிறுவினா நெடுவினாக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டேன், நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அந்த வீடியோவில் இருக்க சிறுவினா நெடுவினா போதுமானது. அந்த சிறுவினா இதில் இருந்தால் பார்த்து, இப்போ செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், இது வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய பிடிஎஃப்பில் இருக்க கொஸ்டினை வச்சு இதில் ஆன்சரை படிங்க, சரிங்களா. நான் கொடுத்த கொஸ்டின் எங்கொள்ள நீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பக்காவாக பாருங்கள், இடம், பொருள், விளக்கம் என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் படித்தாலே போதும், 4 மார்க் போட்டுருவாங்க, சரிங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இயல் 1 இது இயல் வைஸாக குருவினா, சிறுவினா, அதுக்கப்புறம் 1 மார்க் இப்படி கொடுத்துட்டாங்க. புக் பேக்கு இலக்கண தேர்ச்சிக்கோள் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். இலக்கண தேர்ச்சிக்கோள் நீங்கள் இல்லைனா இலக்கண தேர்ச்சிக்கோளில் புக் பேக் 1 மார்க் படிக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் இந்த பிடிஎஃப்பில் முக்கியமாக காட்ட போகிறது என்னென்னா, 7 × 2 14, 4 × 3 12. அப்போது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. அது ஒன்று கேட்பாங்க, அது 2 மார்க்கில், அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இலக்கண கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த இலக்கண தேர்ச்சி கோளில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஒரு 15 பாருங்கள், இலக்கணம் 2 மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே கேட்பாங்கன்னா 2 மார்க்கில் கேட்டால் தான் கேட்பாங்க. பட் 7 × 2 14 இருக்கு இல்லையா, அந்த கலை சொற்கள், அந்த புணர்ச்சி விதி, அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதிலேருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 மார்க்லாம் இந்த இலக்கணத்தோடது படிச்சுக்கோங்க, சரிங்களா. திணைத்துறை 4 கொஸ்டின், இது யாருமே படிக்கிறது இல்லை. ஏன், அந்த 4 × 3 சொல்லில் 4 கொஸ்டின் படிச்சிருங்க. பழமொழி, திணைத்துறை, அணி, நயம்பாடுதல். எனக்கு தெரிஞ்சு இது 4 படிச்சு ஏதோ 3 சூப்பராக எழுதுங்க, அவ்வளோதான். குதிர்பாசறை, ஸோ இந்த துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசில் துறை, செவியுறத்துறை. என்னையே கேட்டிங்கன்னா துறையில் வந்து பரிசில் துறை இது மட்டும் படித்தா போதும், எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இது படிச்சுக்கோங்க. பட் 3 படித்தா சேஃப். என்ன இருக்குன்னு பாருங்கள், துறை, விளக்கம், சான்று, பொருத்தப்பு, அவ்வளோதான். அவங்க எதிர்பார்க்குறதோ அதே தான், சரிங்களா. சரி, வாகை திணை, திணையில் வந்து என்னெல்லாம் படிக்கணும், வாகை திணை, பாடாந்திணை, அவ்வளோதான். 5 கொஸ்டின். பழமொழி, வாழ்க்கை நிகழ்வோடு, இது இந்த பழமொழி விளக்கம் சொல்கிறதுக்கு இது கரெக்டாக எழுதணும், இது சொல்கிறதுக்கு 2 மார்க் தராங்களாம். இது வந்து நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். நீதி இதில் இல்லை, எஸ் இல்லை, நீங்கள் எழுதணும். நீதிக்கு 1 மார்க்குப்பா, நீதி இதில் இல்லை, நீங்கள் 1 மார்க். நீதி வந்து ஏதோ ஓனாக எழுதுகிற மாதிரி பாருங்கள், இல்லைன்னா ஏதாவது கைட்லேருந்து பாருங்கள். அதே மாதிரி திணை விதைத்தவன் திணை அறுப்பான், பழமொழி விளக்கம், வாழ்க்கை நிகழ்வு, அந்த மாதிரி 6மே இருக்குது. படிக்கணும் அவசியம் இல்லை, ஓனாக அடிச்சுக்கலாம். அணிகள் பாருங்கள், அணி, விளக்கம், சான்று, பொருத்தம், இதுதான் தேவை. அணி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொருத்தம் தான் அது எழுதினாலே போதும். சான்று இது ஓகேவா, மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது நிரல் நிறை அணி, என்னெல்லாம் அணி, ஏகதேச உருவணி, தொழில் உவமை அணி. ஸோ என்னெல்லாம் அணி இருக்கோ பொருள் வேற்றுமை அணியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன அணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இலக்கிய நயம்பாடலில் மைய கருத்து இது பத்தாது, இனி ஒரு 2-3 லைன் எழுதுங்க. மைய கருத்து எழுதுறதுக்கு 2 மார்க்கு, சாரி 1 மார்க்கு. அண்டு எதுகை, மோனை, இயல்பு, அணி, சுவை, ஏதாவது ஒரு 3 நயம் எழுதுனா போதும், அவங்க 4 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதுக்கோங்க, தப்பே கிடையாது, சரியா. சரி, அது ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க நயம்பாடுதல், ஓகேவா. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அப்போது நீங்கள் ஏதோ 3 தான் அட்டன் பண்ண போகிறீங்க, எந்த 3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்ச்சி 2 மார்க்கு. ஊமை தொடர்களை சொற்றொடராக அமைத்தது, கண்டிப்பாக இது பாருங்கள் லைனாக இருக்கும் பாருங்கள். குறிப்புகளை மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது நிறைய பேர் இது மயங்கொழி சொற்கள் பாருங்கள்.
அழகு 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 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி எழுதுனா போதும். பார்த்தீங்களா? ஸோ இதுவும் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், 3 சொற்களை கொடுத்து ஒரே தலைப்பில் எழுதுறது, சாரி ஒரே சென்டென்ஸில் எழுதுறது. ஸோ அதுவும் பாருங்கள் இவ்வளோ தான். இயல் 3 இயல் வைஸ் கொடுத்துருக்கோம். வல்லின மேல் எட்டுகளை இட்டும் நீக்கியும் எழுதுங்க, கண்டிப்பாக இது ஒன்று கேட்பான். அடுத்த பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை எழுதுக, அதுவும் கேட்கலாம். தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுது, கன்ஃபார்ம் கொஸ்டினுங்க. இருக்கிறதே ஒரு 6 தான். சொல்லை பிரித்து சேர்த்து போன வருஷம் பலகை கோவில் கேட்டுட்டான். தாமரை வெங்காயம் தலைமை இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஈஸி தான். அடுத்தது இயல் 5 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. போன வருஷம் என்ன கேட்டானா அது கேட்க மாட்டான், அதை விட்டு மீதி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது கீழ்காணும் தொடரில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லி தொடர், இது கேட்பான்ப்பா, நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது, பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க, இதுவும் கண்டிப்பாக வரும். புல் உலை ஹோமோஃபோன்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். கீழ்காணும் 4 சொற்களை, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 சொற்களை வச்சு ஒரே சென்டென்ஸ் எழுதணும். ஸோ அடுத்தது இயல் 7 மரபு சொற்கள், இதுவும் கேட்டிருக்காங்க. நான் என்ன தான் சொல்கிறது, எதையுமே விடக்கூடாது. மரபு பிழை நீக்கி எழுதுக, இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பத்தியை படித்து தேவையான, இது கன்ஃபார்ம்ப்பா, அட்டம்ப்டில் கேட்ட கொஸ்டின். இடங்கள் நிறுத்தற்குறிகளை இட்டு எழுதுக. பஞ்சுவேஷன் எங்கெல்லாம் வருமா பாருங்கள், எங்கெல்லாம் வருமா கொஸ்டின் மார்க்கு, அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. விடை கேட்டுருவேனா அது கேட்க வாய்ப்பு இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கொஸ்டின் வந்துருச்சு. இந்த புணர்ச்சியும் இந்த பகுபத உறுப்புகளும் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிரித்தாலே 1 மார்க் கிடச்சிடும். அப்போ நீங்கள் பிரிக்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பகுபத உறுப்புகளும் புணர்ச்சி நம்ம போட்ட வீடியோ இருக்குது போன வருஷம், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். அதை பார்த்து கற்றுக்கோங்க. வெறும் 10 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ, அதை பார்த்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது அட்டன் பண்ணிடலாம். ஸோ புணர்ச்சியில் என்ன சார் 2 தான் கொடுத்துருக்கோங்க, 2 போதுமானு கேட்டால் பத்தாது. நான் கொடுத்த அந்த வீடியோவில் நான் கொடுத்த இம்பார்ட்டண்டாக இருந்தது பார்த்துட்டு போன போது. இலக்கண குறிப்பு இதுவும் பத்தாது, சரிங்களா? இலக்கண குறிப்பு வந்து நம்ம கொடுத்ததில் பாருங்கள், சரிங்களா? நம்ம பிடிஎஃப் நம்ம கொடுப்போம், இன்னொரு பிடிஎஃப் தமிழாக்கம் தருக, அதுவும் பார்த்துக்கோங்க, 4 மார்க்கில் கேட்பாங்க. படிப்போம், அதை கலைச்சொற்களும் பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் மனப்பாடல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பிடிஎஃப் வச்சு யூஸ் பண்ணி படிங்க. இப்போது இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கோங்க. நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப்பில் நான் காட்டுறேன். அந்த நெடுவினா இது யாருக்காங்கன்னா ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்காக தான் அந்த நெடுவினாவை நான் இப்போ சின்னது பண்ணி கொடுக்குறதாக சொன்னேன். அதுக்கு ஒரு மினி மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த நெடுவினா வந்து இதில் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு பிடிஎஃப் நான் இப்போ காட்டுறேன், வாங்க. ஸோ இந்த மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கிறது வேறு மினி மெட்டீரியல், அது ஒரு மாவட்டத்தோடது, இது ஒரு மாவட்டத்தோடது. அதில் நெடுவினா இல்லாதனால இதில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. நான் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தனோ அந்த நெடுவினா படித்தா போது, இல்லைன்னா இது இருக்கிறது படித்த போது, இதில் எல்லாமே இருக்குது. செயல் நெடுவினா, சரிங்களா? தமிழின் சீரழமை, ஸோ பண்பின் படிமமாக, அதுக்கப்புறம் திருக்குறள் சைனின்றி அறிதல், சினம் காத்தல். என்ன சார் இவ்வளோ எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டால், நெடுநல் வாடை இவ்வளோ எழுதுனா போதுமானா இதில் கொடுத்துருக்க கீ பாயிண்ட்ஸ், இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுறதுல இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் முன்னுரை முடிவுரை, அப்போ நடுவில் 6 ஹெட்டிங் நான் போட சொல்கிறேன்னா மொத்தமாக ஒரு 6 ஹெட்டிங், முன்னுரை முடிவை சேர்த்து கூட 6 ஹெட்டிங், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 6 ஹெட்டிங் 7 ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டு ஒரு 2.5 3 பக்கம் கொண்டு வாங்க, 2.5 பக்கமாவது கொண்டு வாங்க. இதை வந்து விரிவாக்கமாக எழுதுங்க. ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ், இது நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ செய்யணுடைய இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுவே போய் எழுதுனீங்கன்னா 3 மார்க் 4 மார்க் தான் போடுவாங்க, அது அப்படி தான், சரிங்களா? அடுத்த செயலில் இதில் வெற்றி பெற, தெய்வமணி மாலை, எல்லா நெடுவினாவும் இருக்குது. திருக்குறள் எல்லாமே இருக்குது, தேவாரம் இருக்குது. ஸோ நீங்கள் ரச்சனை யாத்திரம் இருக்குது, நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம். அதேமாதிரி உரைநடையும் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. துணைப்பாடமும் எல்லாமே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் எல்லாமே இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் படிச்சுக்க. இன்னொன்றுங்க, இதில் புணர்ச்சியும் பகுப்புதொடர்பும் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்பில், வேணும்னாலும் பார்த்துக்கலாம். மீதி 1 மார்க்ஸும் பார்த்துக்கலாம். ஆனால் நான் அந்த பிடிஎஃப் கொடுத்த இல்லையா, அந்த மாவட்டத்தோட பிடிஎஃப்லேயே மயிலாடுதுறை மாவட்டம்னு சொல்லுவாங்க, அந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு நெடுவினா மட்டும் திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற நெடுவினா மட்டும் படித்தா போதும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் எதில் நெடுவினா, எதில் வந்து மீதியெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ மினி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி படிங்க. தேங்க்யூ.